அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஷெட்யூல் 2ல் சொன்ன மாதிரி 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் 3 பாடங்களை பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் டேர்மில் 3 பாடங்களை பார்க்க போகிறோம். முதல் பாடம் கண்ணெனத்தகும். இதில் வந்து படிப்பை பற்றி சொல்ல போகிறாங்க. கல்வியின் சிறப்பையும் பயனையும் உணர்தல், கல்வி பணி ஆற்றிய பெருமக்களை பற்றி அறிதல், நூலகம் பற்றி தெரிந்து கொள்ளுதல், ஸோ அதோட பழக்கம், அடுத்து சொற்களோட எழுத்து அமையும் முறையை அறிந்து கொள்ளுதல். ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மூதுரை. இந்த பாடம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. படிக்கிறப்பே ரொம்ப எளிமையாக புரியும். ஸோ படித்தவனையும் மன்னனையும் ஒரு இடத்துக்கு நம்ம வந்து அவனை சீர்தூக்கி பார்த்தோன்னா, கோல் வச்சு சீர்தூக்கி பார்த்தோன்னா அதில் கற்றவன் தான் சிறப்புடையவன். ஏன் அப்படின்னா மன்னனுக்கு தான் போகிற இடம் இல்லாமல் வேறு எங்கேயும் தான் போகிற இடத்துலாம் சிறப்பு கிடைக்காது, தான் ஊரை தவிர. இதே படித்தவனுக்கு பார்த்தோன்னா போகிற இடத்துலாம் சிறப்பு கிடைக்குன்னு சொல்லி அவையார் சொல்லியிருக்காங்க. இந்த நுழைமுள்ள பெருசாக ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதனால தான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்து சொல்லும் பொருளும் கண்டிப்பாக படிக்கணும். மாசர குற்றமில்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம்னா நாடு. அடுத்தது நூல்வெளியை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் வந்து அவையார், ஆத்திச்சுடி, கொன்றை வேந்த, நல்வழி. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், அவங்க எழுதின நூல் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக மூதுரைனா அதனுடைய பொருள், மூத்தோர் கூறும் அறிவுரை. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய பாடல்களோட எண்ணிக்கை. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என்று பெயர் பெற்றது. இதை மட்டும் நம்ம படித்தா போதும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து மதிப்பீடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த துன்பம் வெல்லும் கல்வி. ஸோ கல்வி அழகே அழகுன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்றும் பெருசாக நுழைமுள்ளே இல்லை. பாடலை பொறுத்த வரைக்கும் எழுதினார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், ஒன்றும் அர்த்தம் புரிஞ்சுக்காத முடியாத அளவுக்கு இருக்காது. ஸோ இதில் முக்கியமான லைன்ஸை நான் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஏற்றில் படித்ததோடு இருந்து விடாது, ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாது. அடுத்ததாக மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. ஸோ இது ஒரு முக்கியமான லைன். அடுத்தது துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும். அப்புறம் பெற்றதாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். ஸோ இந்த லைன்ஸை பார்த்துக்கோங்க, முக்கியமான லைன்ஸு. அடுத்ததா வேறு முக்கியமானது ஒன்றும் அவ்வளோதான் சொல்லியாச்சு, வேறு எதுவும் இதில் கிடையாது. அடுத்து சொல்லும் பொருளும். ஸோ துற்றும்படி அப்படின்னா இகழும்படி, மூத்தோர்னா பெரியவங்க, மேதைகள், அறிஞர்கள். இதில் வேறு எதுவும் முக்கியமான அளவுக்கு, அதாவது மறக்கக்கூடிய அளவுக்கு எதுவும் இருக்க மாதிரி தெரியல. மாற்றார்னா மற்றவர், நெறினா வழி, வற்றாமல்னா குறையாமல். ஸோ கஷ்டமான அளவுக்கு சொல்லும் பொருளும் இதில் எதுவும் வரல. பாடலோட பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதான் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இந்த பாடல் படித்து பார்த்துங்க. ஸோ பெரியவங்க சொல்கிறத வந்து மீறக்கூடாது, பழகிற முறையில் வந்து பண்பு மொழி மாறக்கூடாது, பிறரோட உழைப்பை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லாத கொள்ளையோட சேரக்கூடாது, இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நூல்வெளியை பொறுத்த வரைக்கும் ஸோ எழுதின பாட்டு பாடியவர் வந்து இந்த பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ இவர் வந்து திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். ஸோ இந்த மாதிரி வந்து கேட்கலாம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். அடுத்து வந்து மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயர் யாருக்கு இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஸோ இது மட்டும் போதும். அடுத்ததாக கல்வி கண் திறந்தவர். இதில் காமராசரை பற்றி பார்க்க போகிறோம். இதில் 2வது பக்கத்தில் தான் இந்த ஒரு தகவல் இருக்கும். ஸோ 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து இவர் தான் அறிமுகப்படுத்துகிறார், காமராஜர் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார். அதுக்கப்புறமா வந்து கல்வி கண் திறந்தவர். இதில் சில கதைகள் கொடுத்துருப்பாங்க. வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து இவர் என்னென்ன பண்ணார்ன்ற விஷயத்த வந்து கதைகளாக சொல்லியிருப்பாங்க. ரைட்டாக படித்து பார்த்துங்க, ரொம்ப வந்து கஷ்டமான விஷயமா இதில் இருக்காது. அடுத்ததா கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் யார் பாராட்டப்பட்டார். வந்து இதில் வந்து கல்விக்கண் திறந்தவர்னு பாராட்டப்பட்டவர் காமராஜர். யாரால் பாராட்டப்பட்டவர்னு கேட்டாங்கன்னா தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். அடுத்து காமராஜருடைய சிறப்பு பெயர்கள்: ஏழை பங்காளர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குவர், கிங் மேக்கர், அப்புறம் பெருந்தலைவர். அடுத்து காமராஜருடைய கல்வி பணிகளை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. 6000 தொடக்க பள்ளிகள் இவர் ஆட்சிக்கு வர்றப்போ ஒரு மூடப்பட்டிருந்தது, இவர் வந்து தான் அதை திறக்கிறாரு. அடுத்து இலவச கட்டாய கல்விக்கான சட்டம், அப்புறம் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர், சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர், பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தினார். இதெல்லாம் தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்கள் தொடங்கினது இவர் தான். அடுத்து நிறைய பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, டீச்சர்ஸ் பயிற்சி நிறுவனம், ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், இது எல்லாத்தையும் தொடங்கியிருக்காரு. காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகளை கொடுத்துருக்காங்க. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், ஸோ மதுரை பல்கலைக்கழகத்துக்கு பட்டம் சூட்டியிருக்காங்க. அடுத்து வந்து நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருதை இவருக்கு கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க. ஸோ எந்த வருஷம் முக்கியம்? 76. அதற்கு முந்தின வருஷம் தான் இவர் இறந்திருப்பார். 1975 இறந்திருப்பார். 76 இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம், ஸோ இந்த ரெண்டுமே அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு. மெரினா கடற்கரையில் சில இருக்குது. அப்புறம் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யார் பேர் வைக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்கலாம், ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய எண்ணூர் துறைமுகம், ஸோ எண்ணூர் துறைமுகத்துக்கும் காமராஜர் அவருடைய பேர் தான் வைக்கப்பட்டிருக்குது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் எந்த வருஷம் தொடங்கப்பட்டதுன்னு கேட்கலாம், 2000ஆம் ஆண்டு. அடுத்து ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்தநாள், அவரோட பிறந்தநாள் ஜூலை 15ஆம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க.
அவ்வளோதான். அடுத்து நூலகம் நோக்கி ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் தமிழகத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் இருக்கக்கூடியது. இதுதான் ஆசியாலேயே 2வது பெரிய நூலகம். இதில் டோட்டலாக 8 அடுக்குகள் இருக்குது, 8 அடுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க, சீனா அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த முனைவர் ரா அரங்கநாதன் அப்படிங்கிற பற்றி சொல்கிறாங்க. இவர் தான் நூலக விதிகளை உருவாக்கியவர், இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இதற்கப்புறம் ஒவ்வொரு தளத்திலையும் இருக்கக்கூடிய நூல்களை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. தரைத்தளத்தில் இருக்கக்கூடியது பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு. அங்கே பிரெய்லி நூல்கள் வைக்கப்பட்டிருக்கும். பிரெய்லி நூல்கள் வைக்கப்பட்டிருக்கும். சிடி, அதாவது வந்து ஒளி வடிவ குறுந்தகடு, இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து எஸ்கலேட்டர்ன்றதை நகரும் படிக்கட்டுன்ற மாதிரி ஒரு வார்த்தையில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதற்கப்புறம் முதல் தளம் குழந்தைகளுக்காக இது மட்டும் போதும். அடுத்ததாக இங்கே பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்குன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் 7ஆம் தளம், இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் என்ன அமைந்திருக்குன்னா அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரலாறு புவியியல் சுற்றுலா ஆகிய நூல்களும் இந்த 7வது தளத்தில் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 8 தளங்களை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 8 தளங்களையும் பார்த்து வச்சுக்கோங்க. வந்து தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த விஷயத்தை வந்து வச்சுருக்காங்க. கண் பார்வை குறைவாக இருக்கவங்களுக்கு. அடுத்ததாக சொந்த நூல் படிப்பகத்துக்கும் இங்கே இருக்காங்க. ஸோ முதல் தரைத்தளத்தை படிக்கிறது ஓரளவுக்கு நம்ம படிச்சிட முடியும். அடுத்து வந்து முதல் தளத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள். ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் முதல் வகுப்பில் சேர்க்குற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2ஆம் தளம் தமிழ். 2வது தளம் வந்து தமிழில் இருக்குது. 3ஆம் தளத்தில் 3 வரும், கணினி அறிவியல், தத்துவம், அரசியல். அடுத்து 4ஆம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. ஸோ 4 வரும் இதில். அடுத்து 5ஆம் தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6வதுல பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. அப்புறம் 7வதுல நம்ம இங்கே சொன்ன வரலாறு சுற்றுலா. அது இல்லாமல் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். இதில் இது முக்கியமான ஒரு டேட்டா. அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எங்கே அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்கலாம். அப்புறம் 8ஆம் தளம் கல்வி தொலைக்காட்சி. இது மட்டும் போதும். அடுத்ததாக இந்த பாக்ஸ் ஒன்றும் ரொம்ப பெரிய அளவில் முக்கியம் கிடையாது. அடுத்ததாக நடமாடும் நூலகம் நிறைய இடங்களில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விருது என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா எஸ்ஆர் அரங்கநாதன் விருது. அவ்வளோதான். அடுத்ததாக இணை எழுத்துக்கள். ஸோ இணை எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் அது சில எழுத்துக்களுக்கு ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இதில் ஒற்றுமை இருக்கும். இந்த ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள்லாம் இணை எழுத்துக்கள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்காக என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்றதை பாருங்கள். 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கு 6 மெல்லின இணை எழுத்துக்களும் இணை எழுத்துக்களாக இருக்குது. அடுத்து மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் வல்லினம் தான், அதனுடைய இனமாகிய வல்லினம் தான் வரும். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இங்குக்கு இக்கு, இஞ்சு இச்சு, இன்னு இட்டு, இந்து இத்து, இம்மு இப்பு, இன்னு இரு. அதற்காக வந்து சொற்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து கேட்குறதுக்குலாம் இது ஒன்றும் இது கிடையாது. இடையின எழுத்துக்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரே இனம் தான். இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் நெடிலுக்கு குரில். ஆ ஆ அவ்வளோதான். நெடிலுக்கு குரில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் இந்த குறில் எழுத்து இல்லாத ஐக்கு ஈயும் அவுக்கு ஊவும். இது ஒரு முக்கியமான டேட்டா. ஐக்கு ஈயும் அவுக்கு ஊவும். அவ்வளோதான். அடுத்த அளபெடையில் மட்டும்தான் நெடிலுக்கு அப்புறம் அதனோட இனமான குறில் எழுத்து வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே இது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அளபெடையில் மட்டும்தான். நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எங்கே வர்றதுன்னா அளபெடையில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இது எங்கே வரும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அளபெடை மட்டும்தான். அதோட முடிஞ்சு. இந்த பாடல் வந்து மிகவும் முக்கியமான ஒரு பாடல். பழமொழி 400 இருக்குது. 2 லைன் கொடுத்துட்டு இது எந்த பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. நம்ம அந்த போன மூதுரையில் சொன்னதே தான் வேற ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. வந்து ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு படித்தவங்க அவங்க போகாத நாடு கிடையாது. அந்த போகிற நாடு எல்லாமே வேறு நாடு ஆகாது. ஏன் அப்படின்னா அங்கே போகிற இடத்துல வந்து அவங்களுக்கு ஆற்றணும், அதாவது கட்டுச்சோறு தேவைப்பட கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கே போகிற இடத்துலலாம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடச்சிடும்ன்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு. அப்புறம் குறள் எண்ணையும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த குறளையும் பார்த்து வச்சுக்கோங்க. யாதானும் நாடாமல் ஊறாமல் இன்னொருவன் சாந்தோரையும் கல்லாதவாறு. நெக்ஸ்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க மதிப்பீடுகளை. அடுத்து 2வது படம் ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் அந்த கலைச்சொல் அறிவும். ஏன் அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்லேஷன் சம்மந்தமான கொஷின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு
பாடறிந்து ஒழுகுதல் 2வது பாடம். இதில் நல்லொழுக்க பண்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழர் திருநாளோட சிறப்பு, அப்புறம் நாட்டுப்புற பாடல்கள், அப்புறம் மயங்கொலி வேறுபாடு, இது தகவல்கள் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல ஆசாரக்கோவை வந்து நல் ஒழுக்கம் தொடர்பான சில விஷயங்களை இது சொல்ல வருது. இதுக்கு அந்த நூல்வெளியில் நமக்கு சில தகவல்கள் தெரியும். ஸோ இதில் நிறையா குவாலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவாற்றறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. இந்த ஒரு 8 குவாலிட்டியை சொல்லியிருக்காங்க. அதுதான் மிகவும் முக்கியமானது. ஸோ வந்து நன்றி அறிதல், அப்புறம் வந்து பொறையுடைமை, பொறுமை, அடுத்து இன்சொல், கனிவான சொற்களை பேசுதல், எந்த உயிருக்கும் வந்து எந்த ஒரு எதுவும் தீங்கு விளைவிக்கக்கூடாது, அப்புறம் கல்வி, அப்புறம் ஒப்புரவு செய்தல், அப்புறம் ஒப்புரவாற்றறிதல், யாருக்கு செய்யணும்னு தெரிஞ்சு செய்கிறது, அப்புறம் அறிவுடைமை, அப்புறம் நல்ல பழக்க வழக்கம் உள்ளவங்களோட பழகிறது. இந்த 8 தான் ஆசார வித்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 8 நல்லொழுக்கத்துக்கான விதைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக கண்மணியே கண்ணுரங்கு. இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல். இதில் வந்து பெருசாக ஒன்றும் உள்ளுக்குள்ளே படிக்கிறதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லும் பொருளும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். பார் அப்படின்னா உலகம், நந்தவனம்னா பூஞ்சோலை, பண் அப்படின்னா இசை, இலைத்து அப்படின்னா பதித்து. ஸோ இதில் இந்த தொகை சொற்களோட விளக்கம் ரொம்ப முக்கியம். முத்தேன், முக்கணி, முத்தமிழ், கொம்புத்தேன், மலைத்தேன், குசுத்தேன், முக்கணி, மா, பலா, வாழை, முத்தமிழ், இயல், இசை, நாடகம். ஸோ நூல்வெளி பொறுத்த வரைக்கும் தாலாட்டுன்றது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாக்கு. நாக்கை அசைச்சு பாடுறதுனால தான் தாலாட்டுன்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இது முடிஞ்சு அடுத்தா தமிழர் பெருவிழா. இதில் பொங்கலை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பொங்கல் ஆடித்திங்களை விதைக்கிறாங்க, தைத்திங்கள் அறுவடை பண்ணுறாங்க. ஆடித்திங்களை விதைச்சு தைத்திங்களில் அறுவடை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பழைய காலத்தில் அப்படி இப்போல்லாம் பார்த்தோன்னா வந்து குருவை, சம்பா அதெல்லாம் வந்துருச்சு. நமக்கு ஆடி மாதத்து வாக்கிலெல்லாம் வந்து குருவை போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ அக்டோபர் மாதத்தில் வந்து நமக்கு சம்பா போடுறாங்க. அதுக்கப்புறம் தைத்திங்கள் அறுவடை பண்ணுறது. இப்போ அது வந்து பழைய காலத்தில் இந்த 6 மாதம் ஒரு பயிரெலாம் போட்டிருக்காங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. 120 நாளில் பயிரை போட்டு அறுவடை பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதற்கான தகவலை பார்ப்போம். இது நம்ம பொங்கல் திருவிழாவை அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்ததாக இந்த விழாவை உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லும் அழைக்கிறாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி 2 நாள்லேருந்து 4 நாள் வரைக்கும் வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடுது. அடுத்து போகி, பழையன கழிதலும் புதியன புகுதலும். இது ஒரு முக்கியமான வார்த்தை. இது எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாம். நன்னூல் 100பா 462 சொல்லியிருக்காங்க. நன்னூலில் சொல்லியிருக்காங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதாவது பழைய ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போனோடனே நல்ல புதிய ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கலான்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்போ இது வந்து மறக்காது. ஸோ நன்னூல், நல்ல நூலில் செஞ்ச புதிய ட்ரெஸ்ஸில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது இந்த போகி திருநாளை இந்திர விழாவாக பண்டைய காலத்தில் கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து மலைக்கடவுளை வழிபடும் நோக்கத்தில் கொண்டாடிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த போகின்றது மார்கழி மாதத்தோட கடைசி நாள். அடுத்து பொங்கல் திருநாள் அன்னைக்கு என்ன இவங்க நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. பொங்கல் அன்னைக்கு என்ன நடக்குன்ற மாதிரி ரொம்ப கதையாக தான் சொல்லியிருப்பாங்க. இதில் எதுவும் டேட்டா கிடையாது. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. தையோட 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுது. இதுவும் முக்கியமானது. ஸோ திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கப்படுவது எப்போ? திருவள்ளுவர் நாள் என்னைக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து மாட்டு பொங்கல். ஸோ மாடு அப்படின்னாலே வந்து செல்வம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மாடு அப்படின்னாலே செல்வம் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால தான் மாடுகளை அன்னைக்கு குளிப்பாட்டி மாடுகளுக்கு அவங்கள வச்சு சாமி கும்பிட்ற இந்த விஷயம்லாம் நடக்கும். ஸோ சில ஊரில் மஞ்சு விரட்டு நடக்குது. அதுக்கான பல்வேறு பேர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்றும் பெருசாக படிக்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது. திருவள்ளுவர் கிமு 31 திருவள்ளுவர் ஆண்டு நம்ம வந்து அதனால் இப்படி கால்குலேட் பண்ணிக்கிறோம். கிமு 31 பிறந்தவர்னு சொல்லி அதை வச்சு திருவள்ளுவர் ஆண்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு வருஷத்தோடையும் 31 கூட்டிக்கிறோம். அடுத்தது காணும் பொங்கல் அன்னைக்கு என்ன நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இதில் படிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது. இந்த ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, அதற்கு மேலே இருக்கக்கூடிய மராட்டியம், இது 3லையும் மகர சங்கராந்தி. ஸோ உத்தரப்பிரதேசம் இது ஒன்று மட்டும் தான் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ நம்ம இது நான் எப்படி ஞாபகத்தில் மராத்தியமும் உத்தரப்பிரதேசம் சக்கரை சம்பந்தமானது. ஸோ சக்கரைக்கு வந்து இந்த ரெண்டு மாநிலமும் புகழ்பெற்றது. அப்போ இது சக்கரை சம்பந்தமாக. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 மாநிலம் ஆந்திரா, கர்நாடகா. ஸோ இந்த நாளும் அறுவடை திருவிழா வந்து மகர சங்கராந்தின்னு சொல்கிறாங்க. அடுத்து பஞ்சாப் மாநிலத்தில் லோரி, பஞ்சாப்பில் லோரி, குஜராத், ராஜஸ்தானில் உத்தராயன். ஸோ குஜராயன் சொல்லி ஞாபகத்தில் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். குஜராயன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டேன். ஸோ மீதி ஒன்றே ஒன்றா பஞ்சாப் லோரி. அப்போ இது ஈஸியாக இருந்தது. அவ்வளோதான். இதை மட்டும் படிச்சுட்டா இதில் போதுமானது. வேறு எதுவும் இதில் படிக்கிறது இருக்காது. அப்புறம் மனம் கவரும் மாமல்லபுரம். இதில் நரசிம்மவர்மன் அவரோட அப்பாவை பற்றி சில விஷயங்களை பற்றி மாமல்லபுரத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கயல்னு சொல்லி ஒரு பெண் வந்து கனவுல வந்து அவர்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த கதை வந்து அமைக்கப்பட்டிருக்கும். என் பெயர் நரசிம்மவர்மன், அதனால தான் எனக்கு மாமல்லன் சொல்லி மாமல்லன் அப்படின்னு ஒரு பட்டப்பேர் இருக்குது. ஏன் அப்படின்னா மற்பூரில் சிறந்ததுனால அவனுக்கு மாமல்லன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் இருக்குது. இவனோட அப்பா பேர் மகேந்திரவர்மன். நெக்ஸ்ட் வந்து
இவர் வந்து இந்த ரத கோயில், ஸோ ரதம் போன்ற கோயில் வந்து இவர் தான் வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்னாலே நமக்கு மாமல்லன் பாணி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. மொத்தமாக 5 ரதம் இருக்கும். இது பஞ்சபாண்டவர் ரதம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லியிருக்காங்க. இதில் பெருசாக படிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இருக்காது. நெக்ஸ்ட்டு புலிக்குகை எங்கே இருக்குது இந்த மாதிரி வேணால் மேபி கேட்கலாம், திருக்கடல் மல்லை அப்படின்னு. ஆனால் இந்த அளவுக்கு வந்து மொக்கையாக வந்து டிஎன்பிசியில் கேட்க மாட்டாங்க. சும்மா அதை மட்டும் பார்த்துட்டா போதும். நெக்ஸ்ட்டு அடுத்தா இவங்க அப்பா பேர் மகேந்திரவர்ம பல்லவர், அவர் சொல்லியாச்சு. அந்த நரசிம்மர் பல்லவனை பற்றி சொல்கிறப்ப ஹிஸ்ட்ரியில் நம்ம இன்னும் நிறையா வந்து பார்க்கணும், அங்கே பார்த்துக்கலாம். இவர் வந்து வாதாபி கொண்டான், ஸோ வாதாபியை போய் அழிச்சிட்டு வருது, இந்த விஷயங்களை நம்ம அங்கே பார்த்துக்கலாம். அடுத்து அர்ஜுனன் தபசு சிலை. இங்கே வந்து இந்த பகீரதன் தவம் இந்த இடத்து வழியாக வந்து வழியிறப்போ தண்ணி விளையிறப்போ உண்மையாகவே வந்து ஆகாயத்துலேருந்து வர்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து புடைப்புச் சிற்பங்கள். பல்லவர் காலத்தில் புடைப்புச் சிற்பங்கள் தான் சிறந்து விளங்குச்சுன்னு சொல்லலாம். அடுத்து இந்த அர்ஜுனன் தபசுக்கு வேறொரு பேர் பகீரதன் தவம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்ததா அவ்வளோதான், அந்த ஆகாயங்கை நம்ம சொன்ன கதை தான், அவ்வளோதான். அடுத்து தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எங்கே இருக்குது? மாமல்லபுரத்தில் இருக்குது. அடுத்து சிற்பக்கலை வடிவமைப்பில் 4 வகை சொல்கிறாங்க. குடைவரை கோவில், ஒற்றைக்கல் ரதங்கள், கட்டுமான கோவில், புடைப்புச் சிற்பங்கள். ஸோ சிற்பத்தோட கலை வடிவமைப்புகளை இதை வச்சு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4ம் காணப்படக்கூடிய ஒரே இடமா இருக்குது மாமல்லபுரம். இது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொருத்தர் வந்து சிறப்பு. ஸோ குடைவரை கோயில்னாலே மகேந்திரவர்மன் 1, ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்னா நரசிம்மவர்மன் 1 அல்லது மாமல்லன்னு சொல்லுவாங்க. கட்டுமான கோயில்களில் 2 பேர் ஸ்பெஷல். கட்டுமான கோயில்களை பொறுத்தவரைக்கும் 2 பேர், 2 பாணி, ராஜசிம்மன் பாணி மற்றும் நந்திவர்மன் பாணி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக சொல்லுவாங்க. புடைப்புச் சிற்பங்கள் பல்லவர்களுடைய எல்லாருமே வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து அடுத்ததான் வந்து மகாபலிபுரம். இப்போது தற்காலத்தில் மாமல்லபுரத்தை மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மயங்கொலி. இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த பொருள் ஏதாவது ஒரு 2 வார்த்தையை கொடுத்து அதோட பொருள் தான் கேட்குற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து எங்கே தோன்றுது அந்த மாதிரி கேட்குறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் குறைவு. ஏன் அப்படின்னா இது வந்து சில நேரங்களில் மேக்ஸிமம் மறந்துடும். இது ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இது. இதில் நம்ம படிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மனம் இதனுடைய பொருள் அந்த மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வேறு எதுவும் பெருசாலாம் இதை கேட்கல. நீங்கள் அந்தளவுக்கு படித்தாலே போதும். ஸோ இந்த ஃபுல்லாக நமக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறவங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அந்த டகரத்தை அழுத்து வரக்கூடிய நகரத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம். நகரம். தகரத்தை வர்றது தன்னகரம். ரகரத்தை அறுத்து வர்றது ரன்னகரம் அப்படின்லாம். அப்புறம் அந்த ட அப்படின்ற எழுத்துக்கு முன்னாடி இன் வரும். ஸோ இது ஒரு கண்டிஷன். அப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். அடுத்து ரா அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி இந்த இன் வரும். அவ்வளோதான். இது டன்னகரம், இது ரன்னகரம். சின்னது ரன்னகரம், பெரிய நான் வந்து தன்னகரம். அடுத்து தன்னகரம், இது தா பக்கத்தில் வந்தால் தன்னகரம். அவ்வளோதான். அடுத்தா நம்ம இதுக்கு பொருள், கண்டிப்பாக இதில் பொருள் தான் முக்கியமாக படிக்க போகிறோம். வானம்னா வானம் போடுறது அப்படின்னா வெடி போடுறதுன்னு அர்த்தம். அடுத்து வானம், இந்த வானத்துக்கு வந்து ஆகாயம். பனி குளிர்ச்சி, இந்த பனினா வேலை, இந்த பனினா குளிர்ச்சி. அவ்வளோதான். அடுத்து ல இது வந்து ஃபஸ்ட்டு இந்த லா, இது குண்டுலா நம்ம சொல்லுவோம். அதை வந்து வகர லகரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வா மாதிரியே இருக்கிறதுனால. இந்த லா என்ன சொல்லுவோம்? இது வந்து நகர லகரம். இது நா மாதிரியே இருக்கிறதுனால நகர லகரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அடுத்து இது வந்து சிறப்புள்ளா, தமிழுக்கே சிறப்பானது. ஸோ இது மாமர் இருக்கிறதுனால இது என்ன சொல்லுவாங்கன்னா மகர லகரம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பொருள் வேறுபாடு முக்கியமானது. விலைனா பொருளின் மதிப்பு, விலைனா உண்டாக்குதல், விலை அப்படின்னா விரும்பு. அடுத்து இலைனா செடியோட இலை, இலைனா மெலிந்து போதல், நூல் இலை. ஸோ இந்த இலையெல்லாம் மறந்து போகலாம். வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்க்குறப்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அங்கே நம்ம எக்ஸாம் போய் நிற்கிறப்போ டக்குன்னு இந்த இலை என்ன இருக்குன்னு குழப்பற மாதிரிலாம் செய்யும். அடுத்தா இந்த ராவுக்கும் இந்த ராவுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. இந்த ரா வந்து இடைநரகரம். இந்த ராவை பொறுத்த வரைக்கும் வல்லினரகரம். இது வந்து இடைநரகரம். பொருள் வேறுபாடு. ஏரி அப்படின்றதுக்கு நீர்நிலை, ஏரி மேலே ஏரி, கூரை வீட்டின் கூரை. அடுத்து இந்த கூரைன்றது புடவை, இந்த கூரை அப்படின்னா புடவை. நெக்ஸ்ட் அடுத்த பாடம் அந்த மதிப்பீடு. இது தொடர்பாக நேற்றே வந்து ஒரு இது கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், கைடு அனுப்பல. இன்றைக்கி அனுப்பிடுறேன், கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் அனுப்பிடுறேன். திருக்குறளில் நம்ம டோட்டலாக 6th to 12th வரைக்கும் ஒரே வீடியோவை பார்த்துடலாம். இப்போதைக்கு 3ஆம் பாடத்தில் இருக்கிறத மட்டும் பார்க்கலாம். 3வது பாடம் கூடி தொழில் செய் நானிலம் படைத்தவன். ஸோ நானிலம் படைத்தவன் இதில் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். பாடல் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது, படித்தாலே புரிகிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பாடலை எழுதியவர் முடியரசன். இங்கே நமக்கு நுழையும் உள்ள பெருசாக ஒன்றும் இருக்காது. அவங்க மனுஷன் என்ன பண்ணான்ற விஷயத்தை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. நானிலம்னா 4 நிலங்களை படைத்தவன், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். ஸோ இது 4ஐயும் படைத்தவன் மனிதன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி, இந்த மாதிரி வந்து கல்லை முல்லை எல்லாத்தையும் எடுத்து காடு இதெல்லாம் வந்து தன்னுடைய தோளோட வலிமையை பயன்படுத்தி வளமாக்கி ஊராக்கி நகராக்கி நாடு அப்படின்ற மாதிரி பெருமை பெற்றான். அதுக்கப்புறம் முல்லை மருதல் குறிஞ்சி நெய்தல் இந்த மாதிரி 4 நிலத்தை பார்த்த பெரிய நாகரிகம் மாந்தனவன் தான். அதுக்கப்புறம் என்ன, கடலை கடந்து போகிறான். ஸோ வந்து சமரனா போர் கடந்தான். அப்புறம் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான். அங்கே போய் கொடியை வந்து பொறிச்சிட்டு வந்தான். அப்புறம் முத்து குளித்தான்.
ஸோ முத்தெடுத்தான். அப்புறம் தோணிக்குள்ளார எக்களிப்பு. ஸோ வந்து சந்தோஷம். ஸோ எக்களிப்பு அப்படின்னா வந்து பெரிய மகிழ்ச்சி. களிப்புனாலே சந்தோஷம். எக்களிப்புனா பெரிய மகிழ்ச்சி. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஏலம், மிளகு இந்த மாதிரி பண்டங்கள்லாம் ஏற்றி வாணிகம் பண்ணான். கண்டங்கள் சுற்றி களம் ஏறி வந்தான். ஸோ கப்பல் மூலமாக சுற்றிட்டு வந்தான். அஞ்சாமை மிக்கவன் சான்றோர்கள் சொல்கிற மாதிரி எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்தான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த இந்த முடியரசன் சொல்கிறாரு. ஸோ மல்லெடுத்த அப்படின்னாலே வலிமை பெற்ற, மல்லெடுத்த வலிமை பெற்ற, மரம் அப்படின்னா வீரம், அப்புறம் சமர்னா போர், எக்களிப்பு பெரிய மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சி, நல்கும் தரும், களம் கப்பல், கழனி வயல், ஆழி கடல். ஸோ நெக்ஸ்ட் வந்து முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. இவர் எழுதினது பூங்குடி, வீரகாவியம், காவிய பாவை போன்ற நூல்களை எழுதியுள்ளார். ஸோ பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. பூங்கொடி அப்படிங்கிற பெண்மணி வீரமான பாவை அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வீரமான பாவை அப்படின்னு துரைராசு சொல்கிறாரு. பூங்கொடின்ற பெண் வீரமான பாவை என துரைராசு சொல்கிறார், ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வானம்பாடி. இவர் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுகிறார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுகிறார். இல்லை நீங்கள் அப்படி சொல்லணும்னா பூங்கொடி வீரமான பாவை என துரைராசு அவர்கள் பாடிக்கொண்டு சொல்கிறார்ன்ற மாதிரி கூட ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து இந்த பாடல் வந்து புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. புதியதொரு விதி செய்வோம். ஸோ அப்போ இந்த பூங்கொடின்ற பெண் வீரமான பாவை, அந்த பெண் வந்து புதியதொரு விதி செய்கிறாள் அப்படின்ற மாதிரி கூட ஞாபகத்தில் வச்சுக்கலாம், கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறப்ப. அடுத்து வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். இது அடுத்து இந்த லைனை நம்ம வந்து 6th சோசியலில் கூட பார்ப்போம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றலைக்கு மாறுகொள்வோம், சிங்கமராட்டியர்தம் கவிதை கொண்டு சிரத்த தந்தங்கள் பரிசளிப்போம். இப்படி சொன்னவர் பாரதியார். இதை பார்த்து வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா கடலோடு விளையாடு. இதில் நமக்கு வந்து இந்த பாடலில் வந்து என்னென்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருப்பாங்க. மீனவர்களுடைய ஒரு மகிழ்ச்சிக்கான பாடல் தான் இது. ஸோ வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் தான் இது. விடிவெள்ளி நம் விளக்கு. வெள்ளி தான் நம்ம இந்த விடியக்கூடிய அந்த வெள்ளி தான் நம்ம விளக்கு. கடல் தான் பள்ளிக்கூடம், அலை தான் நம்ம தோழன், மேகம் தான் குடை, மணல் தான் பஞ்சு மெத்த, இடி நம்ம பார்க்குற அந்த இடி மின்னல் இதெல்லாம் வந்து காணும் கூத்து. இடின்றது காணும் கூத்து. ஸோ புயல் வர்றது நம்மளோட ஊஞ்சல், பனியாக இருக்கிறது உடலோட போர்வை, கதிர் காயும் கதிர் அந்த சூரியனுடைய காயும் கதிர் சுடர், அந்த சுடர் தான் நமக்கு கூரை, நம்மளுடைய கூரைன்னு சொல்கிறாங்க. கட்டுமரம் தான் நமக்குடைய வாழக்கூடிய வீடு. அப்புறம் மின்னல் வரி. ஸோ மின்னல் வரி வந்து இப்படி அடிக்கிட்டு போகிறது தான், நமக்கு அடிச்சுட்டு போகிறது தான் என்னென்னா அரிச்சுவடி. ஸோ சொற்களஞ்சியம் தான் அரிச்சுவடி. வந்து அப்படியே அகர வரிசையில் எழுதுறது, அது மாதிரி எழுதுறது. அடுத்து மீன்கள்ன்றது நம்மளோட பொருட்கள், நிலவு தான் கண்ணாடி, நீச்சல் தான் யோகா. நம்ம தொழக்கூடிய தலைவன்றது பெரிய வானம், துணிவோட தொழில் செய்வோம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த பாடல் வந்து இது தொழில் பாடலாக அமைச்சிருக்காங்க. ஸோ கதிர்ச்சுடர் கதிரவனோட ஒளி, மின்னல் வரின்றது மின்னலுடைய கோடு. அடுத்த வந்து நெய்தல் திணையை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. கடலும் கடல் சார்ந்த இடம் தான் நெய்தல் திணை. மக்கள் பரதவர் பரத்தியர். அடுத்ததாக தொழில் வந்து மீன் பிடித்தலும் உப்பு எழுவித்தலும். பூ வந்து தாளம்பூ. அவ்வளோதான். நூல்வெளியை பொறுத்த வரைக்கும் நாட்டுப்புற பாடல், இதை வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் தொழில் பாடல், விளையாட்டு பாடல் நிறைய இருக்குது. நமக்கு பின்னாடி துறவ பாடமே வரும். இந்த பாடல் சு சக்திவேல் அவர்கள் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிறதுல இடம்பெற்றிருக்குது. ஸோ ஐலேசா அப்படிங்கிறது நாட்டுப்புற இயல் ஆய்வுன்றதுல சு சக்திவேல் அப்படிங்கிறவர் தொகுத்திருக்காருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது ஏதாவது டவுட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், சக்திவேல் தான் அந்த படகுல ஏறி இந்த பாட்டு போனார்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வளரும் வணிகம். ஸோ வணிகம் தொடர்பான சில தகவல்களை இதில் சொல்ல போகிறாங்க. ஸோ பொருளில் விற்கிறவங்க வணிகர்ன்றாங்க, வாங்குறவங்கள நுகர்வோர்ன்றாங்க. இந்த நுழைவுமெல்லாம் ஆல்ரெடி நான் பார்த்துட்டு வந்து தான் இதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்து பண்டமாற்று வணிகம். ஸோ நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு இன்னொருத்தவங்கிட்ட பொருளை வாங்குறதுக்கு பேர் பண்டமாற்று வணிகம். இதை காசு கொடுத்து பண்ணுறது. பணம் அப்படின்றது பிற்காலத்தில் உருவானது. ஸோ நெல்லை கொடுத்து உப்பை பெற்றனர், பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். நெல்லை கொடுத்து உப்பை வாங்கினாங்க, பாலை கொடுத்து ஆட்டோட பாலை கொடுத்து தானியத்தை வாங்கினாங்க. ஸோ அடுத்தது இப்போது இருக்கக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க, பழைய செய்தித்தெல்லாம் கொடுத்து வாங்குற விஷயத்த சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வணிகத்தை என்னென்ன மாதிரி பிரிக்கிறாங்க, தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த வெளியூருக்கு போகக்கூடிய குழு வணிகம் பண்ணுறதுக்காக அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணிக சாத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த துறைமுக நகரங்கள் என்னென்னு சொன்னாங்க, பட்டினம் மற்றும் பாக்கம் என்று அழைத்தனர். அப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமனர் போகலும் அப்படிங்கிறது உமனரை பற்றி சொல்கிறது இங்கே நமக்கு வந்து நற்றிணை. உமனர் போகலும்னு சொல்கிறது நற்றிணை. பாலோடு வந்து கூலோடு பெயரும் குறுந்தொகை. பாலுடன் வந்து கூலோடு பெயரும் குறுந்தொகை. பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு. ஸோ வந்து பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும். நல்லா வந்து பொன் நகைகளை போட்டுக்கிட்டு கறி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அகம் குளிர்ந்து காணப்படும் கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாலோடு வந்து கூலோடு பெயரும். ஸோ பால் கூழ் குறுந்தொகை.
பாலும் கூழும் வந்தால் குறுந்தொகை. என்ன சொல்கிறது, குட்டி டம்ளரில் வந்து பாலும் கூழும் குடிச்சாங்கன்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இது தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாடு உப்பின் கொள்ளை சாற்றி. ஸோ வந்து நெல் உப்பை வாங்கிட்டு போகிறத பற்றிலாம் சொல்கிறது. நற்றிணை, நல்ல நெல்லை கொடுத்துட்டு உப்பை வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்த தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது பூம்புகார், காவிரி பூம்பட்டினம். அடுத்தது வந்து வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வந்து தனக்காக தனிநபரால் உருவாக்கப்படுறது தனிநபர் வணிகம், ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்ந்து செய்கிறதுக்கு நிறுவன வணிகம். இது ஒன்றும் பெரிய அளவில் இங்கே டேட்டாலாம் ஒன்றும் இல்லை. சிறு வணிகம்னா பெரிய பெரிய ஆட்கள் இருந்து வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன கடைகளை வச்சு விற்கிறது. பெரிய வணிகம்னா அவங்களே முதலீடு செஞ்சு சின்ன ஆட்களுக்கு விற்கிறது. அடுத்தது ஏற்றுமதி இறக்குமதி. ஸோ என்னெல்லாம் ஏற்றுமதி ஆச்சு இறக்குமதி ஆச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. பெருசாக ஒன்றும் இதில் ஒன்றும் டேட்டாலாம் ஒன்றும் இருக்காது. அடுத்து வணிகத்தில் நேர்மை. இது சம்மந்தமாக எந்த குறள் சொல்லுதுன்னா திருக்குறளில் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்றத வணிகத்தோட நேர்மையை பற்றி சொல்லக்கூடிய குறள் இதுன்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லைன் எதுலேருந்து வருதுன்னா பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பட்டினப்பாலை. ஸோ இதுக்கு வந்து பட்டினப்பாலை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். இதுக்கு ஏதோ ஒரு ஷார்ட்கட் வச்சுருந்தேன். நடுவில் நின்னா நெஞ்சை காட்டி நடுவில் நின்னா இப்போ லாரி வருதுன்னு வச்சுப்போம். லாரி வருதுன்னா நெஞ்சை காட்டி நடுவில் நின்னா ஏற்றி பால் ஊற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ ஞாபகத்தில் வச்சுருந்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இணையவழி வணிகம். இப்போ இருக்க காலத்தில் வந்து இணையவழி வணிகம் போய்கிட்டு இருக்கு. அடுத்ததாக மின்னணு பரிமாற்றம். இதெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்றதே இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த லைன் மிக முக்கியமானது, கொள்வதும் மிக கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. வந்து நம்ம வச்சுக்கிட்டே இருக்குது என்றைக்கும் வந்து வளராது, கொடுக்கறது என்றைக்கும் குறையவே குறையாது. இது சொல்கிறது பட்டினப்பாலை. இது சொல்கிறது பட்டினப்பாலை. அடுத்து சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றோர்கனி, திருக்குறள். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக இந்த இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தமிழ் சொல்லலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நமக்கு எக்ஸாமில் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. உழைப்பே மூலதனம். இதில் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னது யாருன்னு சொல்லி கேட்கலாம். ஔவையார் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கதையெல்லாம் நம்ம படிக்க வேணாம் பெருசாக, ஏன்னா கதை தொடர்பாக நம்ம கேட்கலாம் போதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அடுத்து சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். சுட்டெழுத்து அப்படின்னா ஆ இ. ஆ இ முந்தைய காலத்தில் பார்த்தோன்னா ஊ இருந்துச்சு, தற்போதைய காலத்தில் பயன்படுத்துறது கிடையாது. அவன் இவள், அதாவது ஒருத்தர் சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள், சுட்டி காட்டுறதுக்கு சுட்டெழுத்துக்கள். இந்த 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள். ஆ இ உ. தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஊன்றது கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ஸோ அதில் இவங்க இதுக்குள்ளார பிரிவுகள்லாம் வச்சுருக்காங்க. அகச்சுட்டு. ஸோ இவன் அவன் அது இது இதெல்லாம் பார்த்தோன்னா சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டா, இந்த சுட்டெழுத்துக்கள் இந்த ஆயோ ஈயோ நீக்கிட்டோம் அப்படின்னா பிற எழுத்துக்கள் பொருள் தராது. அதனால் இந்த எழுத்துக்கள் இருந்தால் தான் பொருள் தரும் அப்படின்னா அதற்கு பேர் அகச்சுட்டு. இந்த எழுத்துக்கள் நின்று பொருள் தரணும் அப்படின்னா அதற்கு பேர் அகச்சுட்டு. ஸோ இது இல்லைன்னா அது பொருள் தராது. அடுத்து புறச்சுட்டுனா அவ்வானம், இம்மலை இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆ இல்லைனாலும் ஒரு பொருள் தரும், இந்த ஈ இல்லைனாலும் பொருள் தரும். சுட்டெழுத்துக்கள் நீக்கினாலும் பொருள் தந்தா அதுக்கு பேர் புறச்சுட்டு. ஸோ அவன் இல்லைனாலும் விட்டா அவன் பேர் புறச்சுட்டு, இருந்தால் மட்டும்தான் பொருள் தருவேனா அகச்சுட்டு. இது அண்மை சுட்டு, அண்மை மற்றும் செய்மை சுட்டு. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிறது அண்மையில் உள்ளவற்றை சுட்டுது அண்மை சுட்டு. அதற்கு எந்த எழுத்து பயன்படுதுன்னு கேட்கலாம். ஈ. அண்மை சுட்டுக்கு ஈ. செய்மை சுட்டுனா, செய்மைனா கொஞ்சம் தூரமா, ஓகே தூரமா. ஸோ தொலைவில் இருக்கிறத சுட்டுறதுக்கு செய்மை சுட்டு. அதற்கு அவன் அவள் அது ஆன்ற எழுத்து யூஸ் ஆகுது. அடுத்து தூரத்துக்கும் பக்கத்துக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எழுத்து தான் ஊ. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா உது, உவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உவை, உம்மரம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. தற்காலத்தில் அது பயன்பாட்டில் இல்லை. அடுத்து சுட்டு திரிபு. அம்மரம், இவ்வீடு இதெல்லாம் புறச்சுட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை இன்னும் பிரித்து அந்த இந்த அந்த மாதிரிலாம் பிரிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறது நாமளே வந்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த இதெல்லாம் வந்து சுட்டு திரிபு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் இதிலும் மாற்றம் பெற்று அந்த இந்தன் மாறுறது தான் இந்த சுட்டு திரிவுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வினா எழுத்துக்கள் இதுவும் ஒரு முக்கியமானது. இந்த ஏயா ஆ ஓ ஏ 5 வினா எழுத்துக்கள். அதில் முதல்ல வரக்கூடியது ஏயா. ஏயா அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க. இதான் முதல் எழுத்து. அடுத்து வந்து ஆ ஓன்னு பேசலாமா, ஆ ஓன்னு பேசாதன்ற மாதிரி சொல்கிறது. ஸோ வந்து இது வந்து மொழியின் இறுதியில். அப்புறம் வந்து பார்த்தோன்னா மொழியோட முதல்லையும் இறுதியிலும் வரக்கூடியது ஏ. முதல்லையும் இறுதியிலையும் வர்றது ஏ. இதிலே நமக்கு அகவினா புறவினான்னு சொல்லிட்டு இரண்டாக பிரிக்கிறாங்க. அகத்தே இருந்து, அதாவது வந்து பிரித்தா பொருள் தராது. இப்போ எது, யார், ஏன் இதெல்லாம் பொறுத்தோன்னே இந்த நீக்கிட்டோம் அப்படின்னா இது பொருள் தராது. அதை அகவினான்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரி வந்து அவனோ அவனா வருவானோ இந்த மாதிரிலாம் அந்த ஆவோ இதெல்லாம் நீக்கினாலும் பொருள் தரணும். நீக்கினா பொருள் தரணும். நான் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஏதோ ஒரு 2 வார்த்தையை கொடுத்துட்டு
இது வந்து புறவினாவா அகவினாவான்னு சொல்கிறப்போ உங்களுக்கு அந்த வினா எழுத்துன்றது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அதை நீக்கி பார்க்கணும். அந்த நீக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதில் பொருள் கொடுத்துருச்சுன்னா அப்போ நீங்கள் புறவினான்னு சொல்லிடலாம். பொருள் கொடுக்கல அப்படின்னா அகவினான்னு சொல்லணும். அதற்கு முதல்ல வினா எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஏயா ஆ ஓன்னு ஏன் கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏயா ஏயா ஆ ஓ ஏன் கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டு முதல்ல வரக்கூடிய ரெண்டும் முதல்ல வரும். அடுத்து ஆ ஓவும் இறுதியில் வரும். கடைசியில் இருக்க ஏ வந்து முதலையும் இறுதியிலையும் வரும். அவ்வளோதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இந்த மதிப்பீடுகளை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதற்கான பிடிஎஃபை நீங்கள் அனுப்பிச்சிடுறேன், பார்த்துருங்க. அடுத்ததாக இந்த கலைச்சொல் படிச்சுட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இதுக்கான கொஷின்ஸை கூடிய சீக்கிரத்தில் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். நாளை காலையில் புவியியல் வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரெக்கார்டட் வீடியோ போட்டுருவேன். நன்றி, வணக்கம்.